எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறேன், அதான் கருமாதிக்கு. அங்கே இருந்து உள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் நடந்து தான் போகணும். அங்கே வந்து பஸ் வசதியே கிடையவே கிடையாது. மெயின் ரோட்லேயே நின்னுடும். அங்கேருந்து உள்ளே நடந்து போகணும் நான். பஸ்ஸில் எப்படியோ வந்துட்டேன். மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தது. கொடைய ஒன்று தூக்கி எடுத்துக்கிட்டு, சரி போயிட்டு வந்துடலான்னு காலையில் கிளம்பியாச்சு. இறங்கி நடக்கிறேன். பிக்கப் பண்ண ஆள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வரல. 1 மணி நேரத்துக்கு. 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு. இந்த ரோடுல இதில் வந்து ஒரு காக்கா குருவி கிடையாது. அங்கங்கே ஒரு சில பேர் தான் நிற்பாங்க. அதுவும் சரக்கு அடிக்கிறதுக்கு தான் நிற்பானும். இந்த உள்ளே ஈத்துட்டு போய் குத்தி போட்டால் கூட ஒன்றும் கேட்குறதுக்கே ஆள் கிடையாது. முன்னாடியும் ஒருத்தவங்க காணும், பின்னாடி இப்போ திரும்பி பார்த்தா பின்னாடியும் யாரும் காணும். நான் மட்டும் தனியாக நடந்து, அதாவது பைக்குக்கு நிற்கிறதேவ நம்ம நடந்தாவது போயிட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு பாதியில் வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆள் வரல. ரோடும் முடிச்சிட்டார். 2வது பாலத்தையும் நடந்து போயிட்டே இருக்கேன் நான். பாலத்தை இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரே மழை வந்ததுன்னா ஃபுல்லாக பாலமே தெரியாது. அந்தளவுக்கு மேலே வரைக்கும் தண்ணி ஓடும். இங்கெல்லாம் வந்து நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். இங்கே தான் இருக்குது எங்கள் வீடு. அப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அந்தாண்ட அந்தாண்ட தெரியுது ரயிலு. அந்த ரயில் மேலே பாலத்தில் நின்று பார்ப்போம். அது முழுகாது. ஆனால் இது முழுகிடும். காருக்கு போனால் அப்படியே சேர்ந்து வந்தாச்சு எங்கள் பாட்டி ஊருக்கு. வந்துட்டு பார்த்தா எல்லோரும் வந்து தயாராகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துட்டையும் நின்று பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடு பார்த்தியா, இது நான் பிறந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது இந்த வீடு. மாறவே இல்லை கொஞ்சம் கூட. இருந்தாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் டிவி பார்க்குறதுக்குலாம் இங்கே தான் வருவோம். என் தங்கச்சியை பார்க்கலான்னு வந்தால் அந்த பிள்ளை என்னடான்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்போ தான். சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கிராமத்து பிள்ளைங்க எப்படி கிடக்குது பாரு, கண்ணு கரியர்னு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு, ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைங்க. அப்படி சரி கிளம்பியாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்தோம். இந்த வீட்டு உள்ளே போய் பார்த்தா எங்கள் மாமா ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே இந்த வீடு இப்படியே தான் இருக்குது. இடிக்கவே இல்லை. ஆனால் ஞாபகமாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல. நான் இது வரைக்கும் கருமாதி வந்து பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்படி சேரில் நிறையா போட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸு, மோதிரம், அப்புறம் காசு இதெல்லாம் கொடுத்தாங்க. என்கிட்ட காசு கிடையாது. நான் ரூ. 500 தான் எடுத்துகிட்டு போனேன். ரூ. 500 இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி இதை வருது ப்ளூ ரோஸு சிமெண்ட் கலர் சாரி இதுகிட்டே காசு வாங்கி இதுகிட்டே அப்படியா அப்போ கொடுன்னு சொல்லி அது பர்ஸ்லேருந்து 1000 பிடுங்கி அதுக்கே மொழியை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க மாமா வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா பிறந்த வீடு இது. எங்கள் மாமா ஒரு தாய் மாமா உட்காந்து 2 பேரும் அவர் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் என்ன எடுக்காத நானே குரங்கு மாதிரி இருக்கேன்னாரு. அப்புறம் என் தங்கச்சி வந்து என் கூட கம்பெனி கொடு அப்படின்னு சொன்னிச்சு. சரி அங்கேயும் போய் சாப்பிட்லான்னு அங்கே கொஞ்சோண்டு கை நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் மாமா கூட அலட்டி அடிச்சுட்டு ஜாலியாக சொந்தக்காரங்க கூட பேசிட்டு வந்தேன்.